அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க ராசி என்ன அப்படின்னா சிம்ம ராசி. ஒவ்வொரு ராசிக்காருக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தான் ஒரு தனித்துவமான குணத்தோடு இருப்பாங்க. அந்த வகையில் தான் சிம்ம ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்தவங்க, மேலுமே அவங்களோட வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறதையும், இனி வரக்கூடிய காலகட்டம் எப்போவுமே அவங்களுக்கு யோகமாக இருக்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சிம்ம ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூரிய பகவானே ஆளக்கூடிய அற்புதமான ராசி அப்படிங்கிறதுனால இவங்க எப்போதுமே ஒரு தைரியத்துக்கு பெயர் பெற்ற ஒரு ராசி. அதே மாதிரி இவங்க நல்ல குணம் ஆண்களாக இருப்பாங்க. ஒற்றுமை உணர்வு, சக்தியை வெளிப்படுத்துறது, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை, எல்லாத்தையுமே ஒரு சந்தோஷமாக வைத்திருக்கிறது. இதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே உறவினர்கள் மீது அதிக ஒரு அன்பு காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட சிறந்த கணவராக இருப்பாங்க. இவங்களோட மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைஞ்சா கூட அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிலவும். அதே மாதிரி திருமண தோஷம் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. சிம்மராசிக்காரர் பழகுவதற்கு கடினமானவங்க. எளிதில் கோபம் வந்துருமா, ஆனால் கோபம் வந்தால் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்மராசிக்காரர் தான். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே பிரியமானவர்கிட்ட அதிகமாக கோபப்படுவது நல்லது. கோபத்தை குறைச்சா மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சிம்ம ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே இது உங்களோட ராசி அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் பொதுவாகவே ராஜயோகத்தோடு இரும்புவீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எந்த காரணத்தை கொண்டுமே அதை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது உங்களுடைய அகராதியிலே கிடையாது. சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு அனைத்திலும் வேகம் காட்டும் நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி பின்னால் இருந்து குறை கூறுவதும் உடன் இருந்து உங்களுக்கு துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குமா இந்த சிம்மராசிக்காருக்கு. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே சூடாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்க ரொம்ப விரும்புவாங்களாம். அதே மாதிரி இந்த ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வரதுனால பணத்துக்கு இவங்களுக்கு குறையவே இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகளானது இவங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால யோசித்த அந்த கணமே பளிச்சென்று பேசக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொன்றா விரிவாக பார்க்க போகிறோம். மேலுமே இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இவங்க முக்கியமாக இந்த டைமில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சிம்ம ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வகையில் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி இந்த சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்துக்கும் பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்துக்கும் செவ்வாயை வருகிறாரு. சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் பாராட்டும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. அவங்களுக்கு அன்பும் ஆதரவும் என்றுமே உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானம் ஆகிய 8ஆம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல குணங்களோடு இருக்கக்கூடிய குழந்தைகளானது உங்களுக்கு பிறப்பாங்க. அதே மாதிரி 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வரதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை மாதிரியே ஒரு திறமை மிக்கவராக இருப்பாங்க. படித்த படிப்புக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைக்கும் சம்மதமே இருக்காது. பெரும்பாலுமே சிலரை வைத்து வேலை வாங்கும் தொழில் தான் இவங்களுக்கு இயல்பாகவே அமையும். பேரு, பணம், புகழ் ஒன்றாக கிடைக்கும். அதே மாதிரி கிடைக்கக்கூடிய துறை, பதவியை தேர்ந்தெடுத்து நீங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பதவி அப்படி கிடைக்கல அப்படின்னா கூட அது கிடைக்கும் வரைக்குமே காத்திருந்து அதில் தான் சேரக்கூடிய ஒரு குணம் படைத்தவங்க. மேலுமே சூரியன் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவங்க. சிவனுடைய அம்சமாகிய சூரியன் விளங்குகிறாரு. சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம். இப்படி பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு தலம் அப்படின்னா அது திருவண்ணாமலை தான். கொழுந்து விட்டு அக்னியானது கருணையோட பொருட்டு இங்கு மலையாக குளிர்ந்திருக்கு. சிவனே மலையாகவும் மலையை சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி இருக்கிறது. சூரியன் எப்படி எல்லாத்துக்குமே ஒரு மையமாக இருக்கோ அதுபோல தான் பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலமானது இருக்குது. மேலுமே இது ஒரு கந்த புராணமானது விளக்கியிருக்கு. ஏற்றம் ஏமாற்றம் அப்படின்னு மாறுபட்ட நிலையை நீங்கள் கடந்து எப்போதுமே முன்னேற்றம் அப்படின்னு அனைத்து உயரமான திருவண்ணாமலையும் அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களோட எதிர்காலம் சிறக்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம்.
இந்த சிம்மராசி நேர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் பணவரவு உங்களுக்கு கணிசமாக உயர ஆரம்பிக்கும். அதே மாதிரி புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மனதிலையுமே ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாதமாக அமைச்சிருக்கு. எதையுமே சாதிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியானது உங்களுக்கு ஏற்படும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனைகள் எல்லாமே ஏற்பட போகுது. பழைய வாகனத்தை நீங்கள் மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேரக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புமே இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தாரோடு இருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க. அதே மாதிரி உறவினர்களால் உதவிகள் உங்களுக்கு பல கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே அவங்களால சிறு உபத்திவரமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களோட ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி உங்களோட ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அவங்க மத்தியில் உங்களோட கௌரவமானது உயரும். தந்தையோட மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பேச்சுவார்த்தையிலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அலுவலகத்தில் இதுவரைக்குமே இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளானது மாற ஆரம்பிக்கும். உங்களோட பணிகளில் சக ஊழியர்களோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் எல்லாமே இந்த டைமில் கிடைக்க ஆரம்பிக்கும். நிர்வாகத்தினிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே உங்களுக்கு காத்திருக்கு. அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் சுமாராக தான் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டைமில் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிருங்க. அதே மாதிரி சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே பல வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைச்சிருக்கு. புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே பெண்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கணவரோட பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே துர்க்கை வழிபாடும் சங்கடஹர சதுர்த்தி இன்னைக்கு விநாயகருக்கு அர்ச்சனை செய்வதும் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே உங்களுக்கு காத்திருக்கு. அதே மாதிரி இந்த சிம்மராசி நேர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்களின் அடிப்படையில் இந்த மாதம் ஒரு சில விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேணும். ஏற்கனவே அஷ்டம சனி நடந்து வருவதனால சின்ன சின்ன ஏமாற்றங்கள் கதைகள் மற்றும் முயற்சிகள் கூடாமல் இருப்பது போன்ற சூழலானது ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி சனியுடன் சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்வது ஒரு விதமான மந்தமான ஒரு நிலையும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு முடக்கத்தையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட இதனை கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பணவரவு குழந்தைகள் தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான நிலையானது நீடிக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு விரிவான இந்த ஏப்ரல் மாதத்தில் எப்படிப்பட்ட யோகங்கள்லாம் காத்திருக்கு அப்படின்னமா மாதத்தோட துவக்கத்திலேயே சுக்கிரன் மற்றும் குரு புதன் ஆகிய 3 கிரகங்களோட சஞ்சாரம் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது. இதனால் குடும்பத்தில் வருமானமோ தொழிலில் லாபமோ தொழிலில் வளர்ச்சியும் உத்தியோகத்தில் நிலைப்புத்தன்மை போன்றவற்றில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி பெண்களால் ஆதாயம் அடைய போகிறீங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாகவே இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க இந்த டைமில் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். வியாபாரத்தில் கடந்த சில வாரங்களாகவே இருந்து வந்த தேக்க நிலை மாறி வருமானமும் அது நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் துவங்கி ஓரிரு நாட்களுக்கு பிறகு புதன் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுமே பணவரவை குறிக்கும் கிரகங்களாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிலைத்த தன்மையை உண்டாக்கக்கூடிய அற்புதமான யோக அமைப்புகள் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டமோ ஆதாயமோ ஏற்படக்கூடிய வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏப்ரல் மாதத்தோட 2ஆம் பாதியில் அதாவது ஒரு 14ஆம் தேதிக்கு பிறகு தடைகள் அனைத்துமே விலகி உங்களோட முயற்சிகள் கைகூடும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலும் எதையுமே துணிச்சலாக முடிவெடுப்பதன் மூலம் பொருளாதார ரீதியான நல்ல
ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சிம்மராசி நேயர்களுக்கு வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வேலை, தொழில் மற்றும் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாதத்தோட முதல் 2 வாரங்கள் சாதாரணமாக அல்லது எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத ஒரு நிலை தான் இருக்கும். இருந்தால் கூட மாதத்தோட பிற்பகுதியில் உங்களோட விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். எப்படி இருந்தாலும் புதிதாக நீங்கள் தொழில் தொடங்குறது அல்லது பெரிய முதலீடு செய்கிறது, இது எல்லாத்துலேயுமே கவனம் தேவை. வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லுமே இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் வாரத்திற்கு பிறகு தான் நீங்கள் முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக அமையும். அதே மாதிரி இந்த ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தனிப்பட்ட விதத்தில் குழப்பம், முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையானது ஏற்படும். 8வது வீட்டில் 3 வருடங்கள் சஞ்சரித்து திடீர் உடல் நலக்குறைவு அல்லது நஷ்டம் எதையாவது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி குடும்ப வருமானம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த டைமில் உங்களுக்கு சீராகவே இருக்கும். பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து சூரிய வழிபாடு செய்யுங்க. காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு சூரிய வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வர அற்புதமான ஒரு அமைப்பாக இது மாறக்கூடிய நல்ல யோகங்களுமே உங்களுக்கு காத்திருக்கும். அதே மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மாதத்தோட முதல் பாதியில் 8ஆம் வீட்டில் உள்ள பாப கிரகங்களால் திடீர் உடல்நல பிரச்சனைகள், சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி செவ்வாய் மற்றும் சனியின் கெடு பலன்களை குறிக்கவும் உங்களோட சூரிய ஆற்றலை அதிகரிக்கவும் தினமுமே ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு தினமுமே செய்யுங்க, நல்லது. அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயத்திற்கு நீங்கள் போயிட்டு வாங்க, நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். என்ன சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் அல்லது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.